நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் நடந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம எல்லாம் திங்க் பண்ணது தான் அர்ச்சனாவும் திங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, விக்ரம் வந்து வெளியேறும்பொழுது மாயாவுடைய பிஹேவியர்ஸ் ஆக்சுவலாக 3 பேர் அதை சொல்லி நாமினேட்டே பண்ணியிருக்காங்க. அதில் அர்ச்சனாவும், அதாவது என்னென்னா, நான் ரொம்ப கைண்டு அப்படின்னு சொன்ன நீங்கள் ஒருத்தர் வெளியேறார். அதாவது நீங்கள் சொன்னீங்க அவர் ஃபைனலாக வருவார்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்ததா சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவர் வெளியேறும்போது அந்த மாதிரி பிஹேவியர் சரியா? அப்போ வந்து அந்த ஒரு ஹேட்ரேட் காட்டுறது எனக்கு என்னமோ சரியாக படலைன்னு சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. நீங்கள் யாருங்க ஹேட்ரேட் காட்டுறேன்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் மாயாவின் விவாதமாக இருந்தது. அவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. மாயாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்படி தான், அதாவது எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சு, அவங்க மேலே எனக்கு ஒரு கசப்பான எண்ணம் வந்ததுன்னா நான் வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். இல்லைங்க வெளில போகிறாரு அப்போது கொஞ்சம் அன்பாக அனுப்பி விடலாமே, அது உங்களுடைய புரிதலுங்க. நீங்கள் கண்ணகி, நீங்கள் அப்படி பண்ணுவீங்க, நான் அப்படி கிடையாது. நான் இப்படி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன். என்னுடைய கோவத்தை நான் அப்படி தான் காட்டுவேன். இன்னொன்று, சரிங்க நிறைய நாட்கள் இருந்தது, கொஞ்சம் அவன்கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது அது என் விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி தாங்க அந்த டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் பிக் பாஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாரு மாயாவுக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதற்கு பிறகு இந்த போல் செயலை நீங்கள் செய்யக்கூடாதுன்னாரு. அந்த செயலை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்க. ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு வச்சவன் வெளில போகிறான்னா இப்படி தான் காட்டுவீங்களா? மாயா இந்த கான்வர்சேஷனில் அவங்க செஞ்சது, நான் வந்து விக்ரம 13 வாரம் 12 வாரம் பார்த்துக்கிட்டேங்கிட்ட, என்ன இவங்க பார்த்துக்கிட்டாங்க? இவங்க யார் அவனை பார்த்துக்கிறதுக்கு? அவரு ஒரு கண்டஸ்டண்ட்டு. நீங்கள் பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் இந்த ஷோவில் ஜோவிக்கான்னு ஒரு பொண்ணு வந்ததே எல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஷு, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா அனன்யா செகண்ட் இன்னிங்ஸை விளையாட விட்டிங்களா? அந்த பொண்ணு மேலே பாசத்தை பொழிஞ்சு அந்த கேம்லேருந்து டைலூட்டு. விக்ரம் தெரியாது, டைலூட்டு. ஏன் ஒவ்வொருத்தவங்களும் நீ உங்களை யார் பாசம் காட்ட சொல்கிறா? இது பாசம் காட்டுற ஷோவா இது? அவன் திறமைக்கு அவங்கவுங்க மேலே வருவாங்க. நீங்கள் பாசங்கிற பேரில் அவங்களுடைய கிராஃபே மொத்தமாக கிறக்கி வச்சுருக்கீங்க. அது வெளில வந்து தான் தெரியும். இன்னொன்று என்னென்னா, மாயா அங்கே ஒரு பெரிய ஃபிலிம் வாய்ப்பு வாங்கி கொடுப்பாருங்கிறதுனால சில பேர் அவங்களுக்கு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் மாயா பாசம் காட்ட வேண்டிய அவசியம் அந்த வீட்டில் இல்லை. அப்படி பாசம் காட்டும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும் தெரியாமே போயிருக்காங்க. இன்னுமா மாயாவுக்கு புரியல. நம்ம கூட பழகின ஒவ்வொருத்தவங்களும் வெளில போகிறாங்களே, இப்போ அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குமே. அந்த ரெட் கார்டு காட்டினவங்க எல்லாம் போகிறாங்களே, அப்போ அதில் ஏதோ ஒரு ரீசன், அதை அனலைஸ் பண்ண முடியல. விஜயகுமார் சொல்கிறாரு அர்ச்சனா போனதுக்கு பிறகு மாயாட்ட, இவங்கெல்லாம் வந்து இந்த ரீசனாக சொல்கிறாங்கன்னா, விக்ரம் வெளில போகும்போது விக்ரமை தானே பார்க்கணும், எதுக்கு மாயாவை பார்த்தாங்க? அந்த டவுட் எனக்கு வருது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பூர்ணிமா இந்த கான்வர்சேஷன்லாம் இவங்க விளக்கெல்லாம் ஒன்று கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் உங்களுடைய தாட்ஸை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு அர்ச்சனா கேட்குறாங்க. நாங்கள் நாமினேஷன் பண்ணது தாங்க, அது என்னங்க பண்ண முடியும்? இல்லை, நீங்கள் நாமினேஷன் பண்ணது ஓகே, தாட்ஸை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னா நான் ஏன் மாற்றிக்கணும்? இப்போவும் நாமினேஷன் பண்ண சொன்னால் இதே காரணத்தை சொல்லி தான் நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு அடித்தது தான் அர்ச்சனாவுடைய பவராக இருந்தது அங்கே.